போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எப்படியாவது அந்த ஆளை மாட்டி விடலாம் மிரட்டுவர அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே போனோன்னே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கரெக்டாக அந்த ஆள் இவங்களுக்கு முன்னாடியே கால் பண்ணிடுறாரு. அந்த மிரட்டுற நபர் அவர் கால் பண்ணி இந்த மாதிரி நான் உடனே ரிலீஸ் பண்ணிடுவேன் அந்த வீடியோலாம், நீ போடி நான் ரிப்போர்ட் கொடுத்தேனான்றாரு. வேறு வழி இல்லாமல் அபியும் திரும்பி வராங்க. அபி ரொம்ப குழப்பமாக இருக்காங்க. எப்படியாவது ராகவ் கிட்ட சொல்லிடலாம் சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க. ஆனால் ராகவ் பயங்கரமாக டென்ஷனாக இருக்கார். இதை பார்த்து அபி ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. அவர் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கார், அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ராகவ் ஒரு வாட்டி மயக்கம் அடைகிறாரு. அப்படியே அபி என்ன பண்ணுறாங்க, அவரை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது அபிக்கு இந்த மாதிரி ராகவுக்கு ஹெவி டோஸ் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அபி டேப்லெட் எடுக்கிறாங்க. பார்த்தா அந்த டேப்லெட்டை செக் பண்ணும்போது தான் தெரிய வருது ஹெவி டோஸ் டேப்லெட்ன்ட்டு. இது இப்படி வந்திருக்க முடியும், யார் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க, அபி டாக்டர் கிட்ட வாங்கி இந்த டேப்லெட்டை தானே வச்சுக்கிறாங்க. எல்லாக்கிட்டேயுமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ராகவ் கிட்ட சொல்கிறாங்க, நான் டேப்லெட்டை இதுக்கப்புறம் நான் தான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ராகவும் சரி நீங்கள் மறந்துடுறீங்க, பார்த்தீங்களா மறந்ததால் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லிடுறாங்க. இந்த டேப்லெட் மாறின விஷயம் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேணாம், ஆனால் கூடிய சீக்கிரம் இது யாருன்னு கண்டுபிடிப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே அபி என்ன பண்ணுறாங்க, ராகவுக்கு சரி பண்ணிடுறாங்க. அவருக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பக்காவாக செஞ்சுட்டு அவரை சரி பண்ணிடுறாங்க. ராகவ் அபிக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. 2-3 நாளாக நானே இல்லை பப்பி, ஏதோ தாக்கின மாதிரி இருந்தது, ஏதோ எனக்கு பிரச்சனை இந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன், இப்போ தான் நான் சரியாக இருக்கேன் அபி அப்படின்னு. எல்லாத்துக்கும் அந்த மாத்திரை தான் காரணம், பாவம் ராகவ் அப்படின்றாங்க. சரி அபி, நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வந்த 2-3 வாட்டி, ஆனால் சொல்ல முடியல உன்னால், ஏன்னா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், சொல்லு அபி உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. இவர்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ப்ளீஸ் அபி சொல்லு அபி, உனக்கு எந்த பிரச்சனை நாத்துக்கிறீ, இல்லைங்க இப்போ தான் நீங்கள் சரியாக இருக்கீங்க போகட்டுங்க அப்படின்னு. அதெல்லாம் தெரியாது நீ சொல்லு அப்படின்றாரு. சரிங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே அபி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் இருக்கேன், ஸ்டேஷனுக்கு போக முடியல, அந்த ஆள் ஃபோன் பண்ணி மிரட்டிகிட்டே இருக்கான் அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த ஆள் ஃபோன் பண்ணால் அந்த நம்பரை தான் ட்ரேஸ் பண்ணி அந்த ஆளை நான் கண்டிப்பாக பிடிச்சிடுவேன், நீ கவலைப்படாத அபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேலே சாஞ்சுக்கிறாங்க. இங்கே பாரு, நீ கவலையே படாத, இந்த பிரச்சனையெல்லாம் எல்லா பொண்களுக்கும் ஏற்பட்டால் உடனே அவங்க ரொம்ப பயந்துருவாங்க, ஆனால் நீ தைரியமாக இருக்கணும், நீ அபினா எவ்வளோ தைரியம்னு எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், நீ தைரியமான அபி, இதுக்காக சோர்ந்து போகக்கூடாது புரியுதா அப்படின்னு. தேங்க்ஸ் ராகவ், ரொம்ப பதறி போயிட்டேன், எனக்கு நான் கூட பரவாயில்ல, என்ன நம்பி வந்த பொண்ணுங்களுக்கு இப்படி ஆனது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ கவலைப்படாத நான் சரி பண்ணுறேன்றாரு.